அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. அதோட இன்னும் பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க, அதுக்கப்புறம் மகிழ்ச்சி. சூழலியல் சார்ந்த ஒரு புத்தக வெளியிட்ட இவ்வளோ பெரிய அரங்கு நிறைந்த ஒரு கூட்டத்தை நான் முதல் முறையாக இங்கு பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஒரு 16 புத்தகங்கள் சூழலியல் குறித்து, காடுகள் குறித்து, சோறு, உணவு, அரசியல், மறையிலிருந்து பல்வேறு பொருண்மையை எழுதியும் தொடர்ந்து காடுகளை உருவாக்குவதற்காக மரங்கள் நடுதல், பழங்குடி மக்களை போய் சந்தித்து அவர்களோடு உரையாடி அவர்களுடைய வாழ்வியல் பிரச்சனைகள் எல்லாத்தையும் கேட்டு நம்ம அரசுக்கு கருத்து அனுப்புறது, அரசோட பேசும் பொழுது அரசு அதிகாரியாக இருக்கிறதுனாலே மேல்மட்டத்தில் நம்ம பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பொழுதெல்லாம் அதை பற்றி நாங்கள் அங்கே பதிவு செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த வகையில் இந்த அளவுக்கு இதை கேட்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்பதே பெரிய மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது. இந்த புத்தகத்தில் நிறைய சட்டங்கள் குறித்து நாம் அறிந்து கொள்ள வாய்ப்பு அமைந்திருக்கிறது. அதற்காக ஒரு சிறப்பு பாராட்டுதல்களை எழுத்தாளர் வழக்கறிஞர் ஆனந்தன் ஐயா அவர்களுக்கு நான் தெரிவித்துள்ளேன். காடுக்கும் கடலுக்கும் என்ன சம்பந்தங்கிறத மட்டும் சின்னதாக சொல்லிட்டு போயிடுறேன். ஏன்னா நம்ம சூழலியல் அப்படின்னு சொன்னால் நம்ம ஓசி என்ன இருக்காங்க, நம்ம மைக்கு கொடுத்துட்டாங்கன்னா சூழலியல் பற்றி பேசணும் அப்படின்னாலே மைக் இல்லைனாலே பல மணி நேரம் பேசக்கூடிய ஆட்கள். ஆனாலும் நம்ம அந்த நேரத்தின் அருமை கருதி ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிடுறோம். காடு கடல் இனி நமக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கே கொங்கு மண்டலத்தில் அல்லது மேற்கு தொடர்ச்சி மலை சார்ந்து வாழக்கூடிய நம்ம சூழலியல் அப்படின்னு சொன்னால் நம்ம காட்டை பற்றி மட்டும்தான் அதிகமாக கவனம் செலுத்துகிறோம். நான் தஞ்சாவூர் டெல்டா பகுதியில் இருந்தாலும் சொந்த ஊர் திருக்குவளைங்கிறதுனால எங்களுக்கு பக்கமாக கடல், வேளாங்கண்ணி, காமேஸ்வரம் போன்ற கடற்கரை பகுதியை சார்ந்த நெய்தலும் மருதமும் ஒன்றிணைய இடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பெண்கள். அப்போ நதி எங்கு உருவாகிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நதி எங்கு உருவாகிறது? கொஞ்சம் பேர் மலை சொல்றாங்க. எந்த இடத்துல உருவாகுது? கடல்ல உருவாகுது நதி, கரெக்டா? நதி எங்க உருவாகுது? கடல்ல தான் உருவாகுது. கடல் இல்லைன்னா நதி கிடையாதுங்க. ஏன்னா கடல் போன்ற ஒரு பெரிய நீர்பரப்பு இருந்தால்தான் அந்த தண்ணீரை முகர்ந்து கொண்டு போய் கடலும் காடும் ரகசியமாக பேசிக்கொள்ளும் பொழுது கசிகின்ற அமுத நீர் தான் மழை. அப்போ அந்த கடல்ல இருக்கிற தண்ணீரை முகர்ந்து கொண்டு போய் மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருக்கக்கூடிய மலைகளிலும், அந்த மலைகளில் ஒரு 300 அடி உயரத்துக்குள்ள நெட்டை மரங்கள், டால் ட்ரீஸ் என்று சொல்லப்படக்கூடிய மரங்கள்ல மோதிதான் நமக்கு மழை வரும். அந்த மழைகளை இன்னைக்கு நமக்கு காலநிலை மாற்றம், புவி வெப்பமயமாதல் என்று நாங்கள் அறிவியல் அடிப்படையிலே பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த அறிவியல் சூழல் மாறுவதற்கான காரணம் என்ன? ஆந்த்ரோபோசெனிக் என்வரான்மெண்டல் இஷ்யூஸ் என்று சொல்லுவார்கள். அதுதான் இப்போ நம்மளுடைய எழுத்தாளர் ஆனந்தன் அவர்கள் இந்த புத்தகத்திலே கொடுத்திருக்கிறார்கள். மனித தலையீடுகளினால் எப்படி இந்த சூழல் மாறுது, அதனால நமக்கு இன்னைக்கு என்னென்ன பிரச்சனைகளை நம்ம எதிர்கொண்டு இருக்கிறோம் போன்ற பல்வேறு செய்திகளை கொண்டிருக்கின்ற புத்தகம் தான் காடு கடல் இனி நமக்கு இல்லை. அவங்க அண்ணன் என்ன கூட்டமா நான் கேட்டேன், என்ன இனி நமக்கு இல்லைன்னு சொல்றீங்க? நான் நெகட்டிவா புகுப்பேன், எனக்கு மனசே நடுங்கும். காடு கடல் இல்லைன்னு சொல்றதே ஒரு நடுக்கம். அதனால இல்லை இனி நமக்கு தான் அப்படின்னு நான் எப்போதுமே பாசிட்டிவா வைக்கலாமேன்னு கேட்டேன் நான். அப்போ சொன்னாங்க, இல்லைன்னா இப்படி சொன்னாதான் கொஞ்சமாவது ஒரு அச்சமாவது இதை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நான் இந்த முகநூலில் பகிர்ந்த போது கூட சொல்லியிருக்கேன், காடு கடல் இனி நமக்கு இல்லை, இனி காடு கடல் வான் தீ பூமி இனிது யாவும் யாவும் இனி நமது, எப்படி என்றால் இந்த சட்டங்களை படியுங்கள், இந்த புத்தகத்தை வாங்கி சொல்லி கொடுத்துருந்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம காடுகளையும் கடல்களையும் பராமரிக்க வேண்டிய பகுதியில் இருக்கிறோம். நம்ம அந்த இக்கட்டான ஒரு சூழலில் இருக்கோம். அடுத்தது பழங்குடி மக்கள் பற்றி பேசும் பொழுது, பழங்குடி மக்கள் யார், ஆதிவாசிகள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தா, அவங்க தான் இந்த மண்ணின் மைந்தர்கள், அவங்க தான் இந்த மண்ணோட மைந்தர்கள். ஆனா அவங்களை இன்னைக்கு வெளியேற்றுவதற்காக பல சட்டங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. அவர்களுடைய ஞானத்தை நாம் பெற வேண்டும். அறிந்து கொள்வது அறிவு, இயற்கையிலே இருப்பது ஞானம். அந்த பழங்குடி மக்கள் இல்லை என்று சொன்னால், இந்த ஆதிவாசிகள் இல்லை என்று சொன்னால், இந்த காட்டை பற்றிய, கடலை பற்றிய, பனிமலை உள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள்லாம் இல்லைன்னு சொன்னால் அவங்களுடைய ஞானம் சார்ந்த விஷயங்களை நம்மளால பெற முடியாது.
ஒரு யானை வருதுன்னு சொன்னால் அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அவங்களுக்கும் யானை பிரச்சனைகள் கிடையாது. ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய காணொலிய மனித மோதல்கள் யாருக்கு வருது, எப்படி வருது போன்ற பல்வேறு செய்திகளுக்கு காரணம் இதில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் இதில் பேசியிருக்கிறாங்க. அதனால் அவசியமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க எல்லாருமே. அந்த வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றி. விஷயங்கள் நிறைய இருக்கு, நேரம் கருதி நான் இதோட நான் முடிச்சுக்கிறேன். வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. இது வந்து அத்தனை பேருக்கு இந்த புத்தகத்தை நம்ம அருள்பால் அதிகாரி சொன்ன மாதிரி விலை கொடுத்து பெற வேண்டும். பெரம்பலூர் பகுதிகளிலே, தஞ்சாவூரில், நாகப்பட்டினம், எங்கள் ஊர் பகுதிகளில் நாங்கள் விலை கொடுக்காமல் புத்தகத்தை வாங்கவே மாட்டோம். விலை கொடுத்து தான் புத்தகத்தை வாங்குவோம். இது வந்திருக்கின்ற அனைவரும் விலை கொடுத்து புத்தகத்தை வாங்கி கொள்ளுங்கள். நானும் போகும்போது இதை நிச்சயமே பண்ணிடுவேன். நன்றி. நன்றி.